ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம விரால் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மீனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பல் போட்டு நல்லா தடவிக்கணும். பாருங்கள், சாம்பல் போடுறான் பாருங்கள் தம்பி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா பெறாலெல்லாம் நல்லா சுரண்டி எடுக்கிறாரு பாருங்கள். சுரண்டிட்டு கல்லில் வச்சு நல்லா தேய்க்கணும். நம்ம கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சா தான் வழவழப்பெல்லாம் போகும். மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். கழுவியப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்க. க்ளீனாக கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாரு. வாங்க குழம்பு வைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்மா புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்காங்க. அதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. அதில் உப்பு போட்டுக்குங்க. இந்த பக்கம் வெங்காயம் வதக்கிட்டே இருக்குது. கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பூண்டு தட்டி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளி கரைசல் புளி கரைசலை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கொதிக்குது. மீன் குழம்பு யார் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான் வைக்கிறாங்க. அம்மா வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். கொதிச்சிச்சு. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் நல்லா வெந்து வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. சுவையான மீன் குழம்பு ரெடி. வாங்க இப்போ சாப்பிடலாம். மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சூப்பராக இருந்தது.